Dear students, today we are going to discuss about Unit 2 Forms of Business Organization, Chapter 6 Joint Stock Company. Dear students, let us be see about meaning, definition and characteristics of company one by one. Okay, ஒவ்வொரு தான் நம்ம பார்ப்போம். புதுசாக ஒரு டாபிக் சிக்ஸ்த் யூனிட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. இது வரைக்கும் நம்ம சோல் ட்ரேடர், ஜாயின்ட் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பற்றி பார்த்தோம். இப்போ நியூவாக ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணால் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் க்ரியேட் ஆகும் இல்லையா, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா பாருங்கள். A joint stock company is a distinct type of business organization evolved to overcome the limitation of sole trader and partnership concerns. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனு, க்ரியேட் ஆனதுக்கு முக்கியமான ரீசனு என்ன அப்படின்னா, சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்லேயோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயோ இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ ஒரே ஒருத்தருக்கான என்டையர் லாஸு, என்டையர் ப்ராஃபிட் கோஸ் டு ஏ சிங்கிள் பர்சன். ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது 2-3 பேர்த்த சேர்த்தும்போது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? ஸோ அந்த சோல் ட்ரேடரோட லிமிட்டேஷன் கன்வெர்ட்டு மெரிட்ஸாக மாறுச்சு. ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ மெயின் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபேம். சரியா? மற்ற பார்ட்னர்ஸோட கன்சென்ட் இல்லாமல், அவங்களுடைய கன்சல்டேஷன் பண்ணாமல், அவங்களுடைய ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு பார்ட்னர் அவருடைய ஷேர்ஸை இன்னொருத்தருக்கு மாற்றி தர முடியாது. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கன்வெர்டட் டு மெரிட்ஸ் அப்படிங்கும்போது அட் த டைம் கிரியேஷன் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஓகே, ஸோ சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட லிமிட்டேஷன்ஸ் தான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனு. The advancement in science and technology and the impact of industrial revolution have all necessitated a large amount of capital investment and highly sophisticated managerial skill for running a large scale industry. Okay, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ க்ரோத் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன்லேயும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஸோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கு இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கு. ஹியர் partnership with the limitation of its capital and managerial ability and with the added risk of unlimited liability has been found unsuitable for running a large-scale industry in modern times. ஸோ அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் அண்ட் as well as பார்ட்னர்ஷிப். சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லிமிட்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the meaning of unlimited liability is simply the creditors have rights recover their dues from the personal property of the partners or sole traders. ஓகேவா? ஸோ பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலிருந்து எடுத்துக்குவாங்க கிரெடிட்டார்ஸ். எதுக்காக அப்படின்னா அவருடைய டெப்ஸுக்காக, அவருடைய கடன்களுக்காக சொந்த சொத்துக்கள்லேருந்து, சொந்த அசட்ஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது. இந்த அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது மெயின் ரீசனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது லாஸ் வந்துச்சு அப்படின்னா தட் லாஸ் எக்ஸ்டெண்ட் டு ஹிஸ் பிஸ்னஸ் அசட் ஒன்லி, நாட் எக்ஸ்டெண்ட் டு ஹிஸ் ப்ரைவேட் அசட். பிஸ்னஸ் அசட்டோட ஸ்டாப் ஆயிரு, ப்ரைவேட் அசட்டுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. அதுக்கு பேர் லிமிட்டட் லைபிலிட்டி. ஹியர் therefore joint stock company form of organization came into existence. The joint stock companies in India are governed by the Companies Act 2013. Earlier one was the Companies Act 1956. முதல்ல 1956 அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது நியூ ஆக்ட் 2013 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. The new act has been divided into 29 chapters with 470 sections. 29 செக்ஷனாக 29 chapters of 470 sections-ஆக கொடுத்துருக்காங்க. The act came into force on 12th September 2013 with few changes like earlier private companies. The maximum number of members was 50.
and now it will be 200. Okay, ஸோ இதில் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 12th செப்டம்பர் 2013 சில சேஞ்சஸோடு வந்திருக்கு. அந்த சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 2 அப்படின்னு இருந்துச்சோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 50 அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 சொல்லுச்சு. ஆனால் 2013 பிரகாரம் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி 2, மேக்ஸிமம் இன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மெம்பர்ஸ் இஸ் 50 extended to 200. ஓகே, இப்போ 200 மெம்பர்ஸ் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கலாம். A new class of company is of one person company is included in this act that will be a private limited company. ஒரே ஒரு ஆள் வெஸ்ட் இருக்கிறது அப்படின்னா 1% கம்பெனி அப்படிங்கிற ஒரு நியூ ரெகுலேஷன்ஸு இந்த ஆக்டில் இருக்குது. எந்த ஆக்டு? 2013 இருக்குது. ஓகே, தென் வாட் ஆர் த டெஃபினிஷன் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர். தென் செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்த 2 ஆர்கனைசேஷன், இந்த ஆத்தர் ஒருத்தர், அப்புறம் ஆக்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் கம்பெனி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏ கம்பெனி இஸ் an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business, and who share the profit and loss as the case may be arising therefrom. தெளிவாக பாருங்கள், ஒரு கம்பெனி அப்படிங்கிறது கம்பெனி இஸ் an association of many person, பல நபர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா who contribute money or money's worth, ஸோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதை மணி ஆர் மணிஸ் ஒர்த்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும். டு எ காமன் ஸ்டாக் அண்ட் எம்ப்ளாயி. ஓகே, டு எ காமன் ஸ்டாக் அண்ட் எம்ப்ளாயி இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து காமன் ஸ்டாக்காக எம்ப்ளாயி வந்து இருந்து சில பிஸ்னஸ் நடத்துறதுக்காக சில பிஸ்னஸ் நடத்துவாங்க. சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அண்ட் ஹூ ஷேர் த ப்ராஃபிட், அவருக்கு வந்து ஷேர் த ப்ராஃபிட், இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் வரும் இல்லையா, ஹூ ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அரைசிங் தேர் ஃப்ரம். ஸோ அங்கே என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் வரும். ஓகே, ரைட். இப்போ ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் சொன்ன டெஃபினேஷன், ஏ கம்பெனி இஸ் an association of many person who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business, and who share profit and loss arising therefrom. Okay, then another one more definition given by section 2 of Companies Act 2013. A company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. இந்த மெயினானது. என் கம்பெனி அப்படிங்கிறது தன்னிச்சையாக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? ஆர்டிஃபிஷியல் பெர்சன், புனைவு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியேட்டட் பை லா, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹாவ் ஏ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னா பிஸ்னஸ் வேறு, கம்பெனி வேறு, ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வேறு. இது வந்து கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் பற்றி நம்ம பார்த்தோம். சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், இது மூணுமே நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். இதில் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது, ஓனர்ஷிப் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் கம்பெனி வேறு, பிஸ்னஸ் வேறு. ஸோ ஹேவிங் எ செப்பரேட் என்டிட்டி வித் எ பெர்பெச்சுவல் சக்சஷன்ஸ். ஸோ லாங் லைஃப், ஏதாவது ஒரு பெர்சன், ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து விலகிட்டார் அப்படின்னா த கம்பெனி கேனாட் கம்ஸ் டு என் எண்டு. ஸோ இதுக்கு வந்து லாங் லைஃப் இருக்குது. பெர்பெச்சுவல் சக்சஷன் அண்ட் எ காமன் சீல், பொது முத்திரையோட. கம்பெனி அப்படின்னா சீல் இருக்கும் இல்லையா, அந்த சீலோட நீண்ட காலத்துக்கு இயங்கக்கூடிய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு நபர் தான் கம்பெனி அப்படின்னு யார் சொல்கிறது? செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஒன்ஸ் அகைன், a company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. So this is the definition of a company. Then what are the characteristics of company அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பாயிண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கம்பெனி. அதில் சொல்லியிருக்கிறத இதுலேயும் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். A company as an entity has many distinct features which together make it a unique organization. The essential characteristics
ஆஃப் எ கம்பெனி ஆர் as ஃபாலோஸ். ஸோ கம்பெனி அப்படிங்கிறது ஓனர்ஷிப்போட செப்பரேட்டாக நிறைய இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் அதில் என்னென்ன கேரக்டரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. நம்ம சொன்ன விஷயங்கள் தான். Under incorporation, a company becomes a separate legal entity as compared to its members. ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறது மெம்பர்ஸ்கிட்டருந்து பிரிஞ்சிருக்கிறது. ஸோ ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனே மெம்பர்ஸ்கிட்டருந்து செப்பரேட் ஆகிடுது. கம்பெனி வேறு, ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வேறு. The company is distinct and different from its members. It has its own seal and its own name. அது தனிப்பட்ட முறையில் சொந்த பொதுமுத்திரையோட சீல் வைக்கிறாங்க இல்லையா, ஓன் நேமில் ஓன் சீலோட இருக்குது. The assets and liabilities are separate and distinct from those its members. ஸோ தன்னுடைய காமன் சீலை வச்சுட்டு தன்னுடைய ஓன் நேம் வச்சுட்டு கம்பெனி நேமில் அசட்ஸ் வாங்கலாம், விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. Incurring, it is capable of owning property, incurring debt and borrowing money, employing people, having a bank account, entering into contract and suing and being sued separately. ஓகே, ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் வாங்குறது, விற்கிறது, கடன் வாங்குறது, எம்ப்ளாயி பப்ளிக் இருக்கிறது, ஹேவிங் எ பேங்க் அக்கௌண்ட்டு, என்டரிங் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறது, இது எல்லாமே கம்பெனி ஓன் நேமில் அந்த காமன் சீலை வச்சு செயல்படலாம். இன் ஷார்ட், இட் இஸ் கன்சிடர்ட் as an artificial person created by law. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. ஓகே, ரைட். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி, செப்பரேட் லீகல் என்டிட்டி. தென் another one is, second point is very important point, limited liability. The liability of the members of the company is limited to contribution to the assets of the company up to the face value of shares held by him. A member is liable to pay only the uncalled money due on shares held by him. If the assets of the company are not sufficient to pay the liabilities, the personal properties of the shareholders are not held responsible. Okay, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அன்லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது லிமிட்டட் லைபிலிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டரோட லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி. கம்பெனியில் அவங்களுடைய அன்டியூ, சரி, அவங்க டியூ அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணலையோ அது வரைக்கும் தான் இருக்குமே தவிர அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டன் ஆகாது. டெப்ட்ஸு, அவங்களுடைய கடன்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. தட் ஒன் இஸ் கால்டு லிமிட்டட் லைபிலிட்டி. ஹியர் த லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் லிமிட்டட் டு கான்ட்ரிபியூஷன் டு த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி அப் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் held by him. A member is liable to pay only the uncalled money due on shares held by him. If the assets of the company are not sufficient to pay liabilities, the personal properties of the shareholders are not held responsible. Okay, and this is limited liability. Then perpetual succession. Perpetual succession அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாங் லைஃப்பை மென்ஷன் பண்ணுறது. ஹியர் a company does not cease to exist unless it is specifically wound up for the task for which it was formed has been completed. ஸோ கம்பெனி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே க்ளோஸ் ஆகிறதே இல்லை, எந்த ஒரு இதுலேயுமே க்ளோஸ் ஆகிறது wound up. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி wound up or task for which is formed has been completed. எந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனாலும் யார் வந்து போனாலும் கம்பெனியாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி மே கீப் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் டைம் டு டைம், பட் தட் டஸ் நாட் affect life of the company. The members come and go, that is company never go. சரியா, மெம்பர்ஸ் வரலாம் போகலாம், ஆனால் கம்பெனி நடந்துகிட்டே இருக்குது. A company is created by law and it can be wind up only through legal process. ஸோ கம்பெனி உருவாக்கப்பட்டது சட்டத்தால். ஸோ ஏதாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சட்டத்தால் மட்டும்தான், லாவால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ என் கம்பெனிக்காகவே பெர்பெச்சுவல் சக்சஷன், நீண்ட லைஃப் இருக்குது, லாங் லைஃப் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. கம்பெனி ஓன் நேமில் காமன் சீலை வச்சுட்டு அசட்ஸ் வாங்கலாம், விற்கலாம், ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகலாம், பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம சொன்னோம். அதை வச்சு பார்க்கும்போது செப்பரேட் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ ஹியர் இஸ் எ கம்பெனி இஸ் எ டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி
A company member cannot claim to be owner of the company's property during the existence of the company. கம்பெனி மெம்பர் இது அசட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஸோ அது கம்பெனி இருக்கிற வரைக்கும் கம்பெனி ஒன் நேமில் தான் இருக்குது. தட் ஒன் இஸ் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. பார்ட்னர்ஷிப்போட மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் இதுதான். இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், எ பார்ட்னர் கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் his shares to others without consent of other partners. மற்ற பார்ட்னர்ஸ்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த லிமிட்டேஷன்ஸ் இங்கே மெரிட்ஸாக மாறுது. ஸோ அப்படிங்கும்போது கம்பெனி அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் வருது பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ் இன் a company are freely transferable. When a member transfers his shares to another person, the transferee steps into shoes of the transferor and acquires all the rights of transferor in respect of those shares. There are restrictions in the transferability of shares in case of private companies. Private limited companyல transfer பண்ணலாம், ஆனால் some restrictions, சில கட்டுப்பாடுகள் இருக்குது. In case of public limited company, a shareholder freely transferable shares to others. Okay, right, transferability of shares. Then another one is common sale. கம்பெனி ஆர்டிஃபிஷியல் பெர்சன் அப்படின்னு சொன்னோம். அதனால் பெர்சன் மாதிரியே அது பேசுமா நடக்குமா அப்படின்னால கேட்கக்கூடாது. ஒரு கம்பெனி வந்து ஓன் நேம்லேயே அசட்ஸ் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னாலாம் சொன்னோம். சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா, ஆத்தரைஸ்டு பெர்சன் அந்த கம்பெனியோட சீல் வச்சு, அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, மேனேஜர் ஆர் செக்ரட்டரி, ஆத்தரைஸ்டு பெர்சன் கம்பெனி சீல் வச்சு சைன் பண்ணாலே அது வேலிட். ஓகே, ஸோ காமன் சீல் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பாயிண்டில் வருது கேரக்டரிஸ்டிக்ஸில். கிளியர் பாருங்கள். A company is an artificial person and does not have a physical presence. Thus, it acts through in board of directors for carrying out its activities and entering into various agreements. Such contracts must be under the seal of the company. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் கம்பெனியோட சீலு இருக்குன்னு. The common seal is the official signature of the company. The name of the company must be engraved on the common seal. Any document not bearing the seal of the company may not be accepted. May not be accepted as any agreement. Okay, ஸோ காமன் சீல் இல்லை, சைன் இல்லை அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, தென் இதில் நம்ம பார்த்ததில் திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ லெட் அஸ் வி ஜஸ்ட் ஒன்ஸ் ரிமைண்ட் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனியோட சைடு ஹெட்டிங் பார்ப்போம். செப்பரேட் லீகல் என்டிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. தேர்ட் ஒன் இஸ் perpetual succession. Then fourth one is separate property. Fifth one is transferability of shares. Sixth one is common seal. Okay, then so what are the points highlights of Companies Act 2013 அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். This Act 2013 has 470 sections against 650 sections in the Companies Act 1956. 1956ல 470, அதாவது 656 செக்ஷன் இருந்தது, இப்போ 470 செக்ஷனாக இருக்குது. The entire act has been divided into 29 chapters. 29 chapters இருக்குது. Many new chapters have been introduced. Was registered values chapter 17, government companies chapter 23, companies to furnish information or statistics chapter 25, NITIs chapter 26, national company law and tribunal, appellate tribunal chapter 27, special courts chapter 28. The act is forward looking in its approach, which empowers the central government to make rules etc. through delegated legislation section 469 and others. The act பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. The Companies Act 2013 is the result of detailed consultative process adopted by the government. So the Companies Act 2000 is the result of detailed consultative process adopted by the government. Government என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. This is the highlights of Companies Act 2013. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Okay, thank you students.